சுகமே சொல்க குரு வாழ்க குரு நாமம் வாழ்க குருவே சரணம் குருவே துணை. அனைவரையும் எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். இன்னைக்கு பஞ்சபட்சி சாஸ்திரில் ஜெர்ம பச்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல நமக்கு நட்சத்திரங்களுடைய வரிசைகள் தெரியணும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு நாளில் பிறந்திருப்பாங்க. அந்த நாளில் சந்திரன் எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அவங்களுடைய நட்சத்திரம். என்னைக்கு பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய நட்சத்திரம் ஓடிட்டுருக்கும். அது அவங்களுடைய ஜெர்ம நட்சத்திரம். அப்போ நட்சத்திரங்கள் அடிப்படையில் ஒருத்தருடைய ஜெர்ம பட்சியை கண்டுபிடிக்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். முதல்ல வரிசைகள் தெரியணும். அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் வரிசையாக நமக்கு நட்சத்திரங்கள் தெரியணும். ஓகேங்களா? இப்போ முதல் 5 நட்சத்திரங்கள் அவங்க நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அவர்களுடைய ஜெர்ம பச்சி வல்லூர், அதாவது கழுகு. அவங்க யாருன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அடுத்து இருக்கக்கூடிய 6 நட்சத்திரங்கள் அது என்னென்ன? திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த 6 நட்சத்திரங்கள் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். இவர்களுடைய பச்சி ஆந்தை. ஏன்னா ஆந்தை நீர் சார்ந்த இடங்களில் வளர்றதுனால நீர் தத்துவத்தை அதை கொடுத்துருக்காங்க. அவங்க நீர் பச்சி, நீர் சம்பந்தமானவர்கள். அப்போ அவங்களுடைய பச்சி ஆந்தை. அடுத்து இருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்கள் அவங்க நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அவங்க யார் யார்? சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம், அஸ்தம், சித்திரை, ஓகேங்களா, சுவாதி, விசாகம். இந்த 5 நட்சத்திரங்களும் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். புரியுதுங்களா? அடுத்து இருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்கள் அது என்னென்ன? அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். ஓகேங்களா? இந்த 5 நட்சத்திரங்களும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அவருடைய ஜென்ம பட்சி கோழி. கடைசியாக இருக்கக்கூடிய 6 நட்சத்திரங்கள் ஆகாய தத்துவம். அவருடைய பட்சி மயில். அது என்ன நட்சத்திரங்கள்? திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 6 நட்சத்திரங்களும் ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அவங்களுடைய ஜென்ம பட்சி மயில். உங்களுடைய பட்சி என்னன்றது இந்த வீடியோவில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.